2 தீமோத்தேயு 2. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனுபவி. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகன் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரில் எழுதப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நான் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்திருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கேதுவான வாக்குவாதம் செய்யப்படாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிள்ளையை போல படரும். இமெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவைகளை அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானும் உபயோகமானதும் எந்த நற்கிரையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்வர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஜெபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், கவலைகள், பாரங்கள், மன அழுத்தங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எல்லா பொல்லாத கிரியைகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். எல்லா நிந்தைகளுக்கும் ஆண்டவரே, தடுமாற்றங்களுக்கும்
நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன்பார கட்டுக்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். அந்த பிசாசின் கிரியைகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகல விதமான போராட்டங்களும் பாடுகளும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சோர்வின் ஆவியினால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கும். உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒரு ஆத்துமாக்கள் வெறுமையை போது முடி சித்தமல்ல கர்த்தாவே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாகும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தும். குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாகட்டும். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரை இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். தடைகளை எல்லாம் தகர்த்து போடும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமாய் வழிநடத்தும். விசேஷித்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அற்புதத்தின் தேவன் ஒரு ஆத்மாக்களும் வெறுமையை போகாதபடிக்கு உம்மை அறிகிற அறிவிலே பலப்பட நீர் அற்புதத்தின் வல்லமையினாலே நிரப்பும். ஆச்சரியமாய் வழிநடத்தும். ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன்.